சாரி, நான் அத பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்கல. சரி, அன்ப பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க வெண்ணிலா. நீயே இவ்ளோ கவலையா இருக்கனா அவன் என் கூட பிறந்த தம்பி. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? எனக்கு அவரை அவ்வளவா பிடிக்காதனாலும் கேட்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவன் இப்படி கான்டாக்டே பண்ண முடியாத அளவுக்கு எங்க போய் மாட்டிக்கிட்டாரோ தெரியல. ப்ளீஸ், நானே பயந்து போயிருக்கேன். நீங்க வேற என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. அப்படி இல்ல வெண்ணிலா, உனக்கு இருக்கிற கவலை தான் எங்களுக்கும். வீட்ல ஒருத்தரை காணும்னா எங்களால மட்டும் எப்படி சாப்பிட முடியும், எப்படி தூங்க முடியும்? ஆனா அதுக்காக எதுவுமே சாப்பிடாம இருந்துட முடியாதுல்ல. எப்படியும் அவன் வந்துருவான்ற நம்பிக்கை தான் இந்த மாதிரி சமயத்துல நமக்கு தேவை. ருசிக்காக இல்லனாலும் பசிக்காகவாவது கொஞ்சமா ஏதாவது சாப்பிடணும்ல வெண்ணிலா. இல்ல, எனக்கு சாப்பிடவே தோணல. இருந்தாலும் நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க கூடாது வெண்ணிலா. நீ அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி எல்லாம் பட்டி கிடக்க கூடாது. அது உன் உயிருக்கே ஆபத்தாயிடும்ல. ஒருவேளை அவர் வந்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவருக்காக தான் நான் துடிச்சிட்டு இருந்தேன்னு அவருக்கு தெரியும்ல. ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசுற? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பின்ன அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியாம இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரேடியா போய் சேர்ந்துடலாம்ல. வாய் மூடு வெண்ணிலா. பின்ன வேற என்ன பண்றது? அன்பு எங்க போயிருக்காருன்னு வீட்ல யாருக்காவது இது வரைக்கும் தெரியுமா? எங்க போறோம்னு அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவதான் ஏதாவது சொல்லி தடுத்திருப்பா. நீ இல்லனா எப்படி உங்க அம்மாக்கு தெரியாம இருக்கும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அன்னைக்கு அந்த பவித்ரா வீட்ல குடிசைய பத்த வச்சு அன்பை சாகடிக்க பார்த்தால, அத மறந்துட்டீங்களா நீ?